இரக்கமும் தயவும் நிறைந்த நல்ல தகப்பனுக்காக இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படும்படி மீண்டும் இந்த வீடியோ யூடியூபில் அனுப்புகிற ஒவ்வொரு வசன ஜெபங்களும் கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படி இந்த பிள்ளைகளை பாருங்க, கேளுங்க, நம்புங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். 2025 முழுவதும் நம்மளை நேசித்திருக்கிறார், நம்மளை போஷித்திருக்கிறார், நம்மளை அன்பு செய்திருக்கிறார். எத்தனையோ காரியங்களை நம்மளை காப்பாற்றி இருக்கிறார். எத்தனையோ நெருக்கத்திலும் சூழ்நிலையில் நம்மளை கூட இருந்து நம்மளை வழி நடத்தியிருக்கிறார். 2025 முழுவதும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதிக்காத கிடைக்காத நன்மைகளை இந்த 2026 கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் செழிப்புள்ளவர்களாக இருப்பீங்க. நீங்கள் நிறைவுள்ளவராக இருப்பீங்க. நீங்கள் என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, நாளில வசனம் மத்தேயுல 10ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் இப்படி சொல்லி, பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களில் பிதாவாகிய ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவார். தேவனாகிய கர்த்தர் பேச்சை குறித்து பேசுகிறார். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் உங்களோட பேசுவார். பேசுகிறவர் ஆவியானவர். தேவ பிள்ளைகளே, உங்க பேச்செல்லாம் பரிசுத்த ஆவியனுடைய துணையோடு பேசுங்க. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியன் உங்களிலிருந்து பேசுவார். பரிசுத்த ஆவியிலிருந்து கூட பேசுவார். இன்னைக்கு உங்க பேச்சு எப்படி இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவரோடு கூட பேசுகிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தருவதை குறித்து பேசுகிறீர்களா? இல்ல மற்றவர்களை சபித்து பேசுகிறீர்களா? மற்றவர்களை தூற்றி பேசுகிறீர்களா? மற்றவர்களை தீர்ப்பிட்டு பேசுகிறீர்களா? மற்றவர்களை குற்றப்படுத்தி பேசுகிறீர்களா? மற்றவர்களை சபித்து பேசுகிறீர்களா? மற்றவர்களை காயம் அடையும்படி பேசுகிறீர்களா? மற்றவர்களை கண்ணீர் விடும் அளவு, உள்ளம் உடையும் அளவிற்கு அவர்களோடு கூட பேசுகிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் இந்த யூடியூப் வழியாய் பார்க்கிற இந்த ஜெபத்தை, இந்த வசனத்தை உங்களோடு கூட பேசுகிறார். உங்க பேச்சு ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று பேச வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரோடு கூட பேசுவார். தேவ பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் உங்க வாயை ஒப்பு கொடுங்க. தாவீது இப்படி சொல்லுகிறார். தோ என் வாய்க்கு, தோ சங்கீதம் 141 1ஆம் வசனம் சொல்லுகிறார், கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்துல வர தீவிரம், நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தத்துக்கு செவி கொடும் என்று சொல்லுகிறார். ஏன் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடும் என்று கேட்கிறார்? ஏன் என் ஜெபத்துக்கு பதிலை கொடும் என்று கேட்கிறார்? ஏன் என் விண்ணப்பத்துக்கு ஜெபத்துக்கு பதிலை கொடும் என்று கேட்கிறார்? உம்மை நோக்கி கூப்பிடுகிறப்பா, உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் என்று சொன்னார். எனக்கு ஏதோ காரியம் தேவைப்படுகிறது, எனக்கு ஏதோ தேவைப்படுகிறதா தான் கூப்பிடுகிறேன் என்று சொல்லி தாவீது தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். எதற்காக கூப்பிட்டார்? என்னத்திற்காக கூப்பிட்டார்? கூப்பிட காரணம் என்ன? கூப்பிட்ட காரணம் என்ன? அவருக்கு என்ன தேவைப்படுகிறது? அவருக்கு என்ன தேவை, என்ன வேண்டும் என்று சொல்லி 141 3ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். கர்த்தாவே, தாவீது, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் புத்தடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று சொல்கிறார். என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே, என் வாய்க்கு காவல் வையும். யோபு 1:10 யோபு சொல்ற, என் வீட்டை வேலியிட்டு பாதுகாத்துக்கொள்ள, என் வீட்டை காவல் வையுங்க, என் வீட்டை சுற்றிலும் வேலியிட்டு பாதுகாத்துக்கொள்ள என்று சொல்லுகிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாய்க்கு காவல் வைக்க இப்பொழுதே கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி ஒரு திருடனாவதோ, ஒரு கொலைக்காரனாவதோ, எப்படி ஒரு விபச்சாரக்காரனாவதோ சிறையில் போட்டுட்டோம்னா
அந்த சிறையிலிருந்து அவங்க லாக் பண்ணிட்டா வெளியே வர முடியாது. அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க. அவங்க செஞ்சதை உணர்வாங்க, செஞ்ச தவற உணர்வாங்க, பேசுனதை உணர்வாங்க. ஏன்னா காவல் அந்த இடத்துல கைதியா இருப்பார்கள், அந்த இடத்துல அந்த ஜெயில இருப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரு வேதனையா இருக்கும். இன்னைக்கு தேவனாகிய என் பிள்ளைகளே, உங்க வாயில அசுத்த காவல்லாம் இருக்குதா? அசுத்த காரியங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு அவையெல்லாம் தூக்கி போடுங்க. தாவீது சொல்லுகிறார், என் வாய்க்கு காவல் வையும்பா, என் உதடின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். என் உதடு என்கிற ஒரு வாசலை காத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். உதடின் வாசலை காத்துக்கொள்ளும். நான் பேசுகிறது என் மாம்சத்துல நான் பேசக்கூடாது ஆண்டவரே. என் சுயத்துல நான் எதுவும் பேசிடக்கூடாது. நான் என் சுயத்துல எதையுமே சபித்திடக்கூடாது. நான் யாரும் பேச்சில தீர்ப்பிடக்கூடாது. நான் யாரையும் பேச்சில குற்றப்படுத்தக்கூடாது. நான் யாரையும் பேச்சிலே நான் நிந்திக்க கூடாது. என் வாய்க்கு காவல் வையும், என் உதடின் வாசலை காத்துக்கொள்ளும். நான் உண்மை குறித்து மாத்திரமே பேச வேண்டும். நான் உண்மை குறித்து மாத்திரமே பேச வேண்டும். நான் உண்மை குறித்து மாத்திரமே நான் பேச வேண்டும். ஒரு மனுஷனை நல்ல நிலைமைக்கு கொண்டு போக வேண்டும். ஒரு மனுஷனை நல்ல வழியில பேச்சில கொண்டு போக வேண்டும். பேச்சில் ஒரு மனுஷனை உருவாக்க வேண்டும். பேச்சில் ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். யாரையும் காயப்படுத்தக்கூடாது, யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது, யாரையும் தவறா என் வாயில பேசக்கூடாதுப்பா. நான் பேசின பாவங்கள் எல்லாம் மன்னிங்க, நான் பேசின தவறுகள் எல்லாம் மன்னிங்க. இப்பொழுதே என் வாய்க்கு காவல் வையும், என் வாயை சுத்திகரிங்க, என் வாயை கழுவி அருளும். என் வாயினால எத்தனையோ பேரை குடும்பத்தை பிரித்திருக்கிறேன், எத்தனையோ குடும்பத்தை கெடுத்திருக்கிறேன், எத்தனையோ குடும்பத்துல என் பேச்சிலேயே நான் பொய்யா மாறி இருக்கிறேன். என் பேச்சு பொய்யாய் மாறி இருக்கிறது. எத்தனையோ பேச்சில பொய் வார்த்தையை பேசி இருக்கிறேன். என் பொய் வார்த்தைக்கு மன்னிங்க, என் பொய் வார்த்தைக்கு மன்னிங்க. இப்பொழுதே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் ஏசாயா சங்கீதம் 62 அதிகாரத்துல இப்படியாய் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 4 அதிகாரத்தில் அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்களை ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்திலே சபிக்கிறார்கள். அபத்தம் பேச்சு ஒரு மனுஷனை மேன்மையில் இருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி, ஒரு மனுஷன் உயர்வா இருந்தால் அது பிடிக்காது, அவனை பேச்சிலே தள்ளுகிறான். ஒரு குடும்பம் சந்தோஷமா இருந்த அந்த குடும்பத்தை கெடுக்க பேசி பிரிக்கிறான். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ குடும்பத்தை பார்க்க முடிகிறது. எத்தனையோ மனுஷன் பேச்சில தூத்துகிறான், எத்தனையோ மனுஷன் தன் வாயில சபிக்கிறான். மேன்மையில் இருந்து அவனை தள்ளுபடிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி அபதம் பேச விரும்புகிறார்கள். அபதமான பேச்சு. தங்கள் வாயினால் ஆசீர்வதிக்கிறார்கள், தங்கள் உள்ளத்திலோ சபிக்கிறார் என்று சொல்லுகிறார். தங்கள் வாயினால் நீ நல்லா இருப்ப என்று சொல்லுகிறாங்க. நீ நல்லா இருப்ப, உன் குடும்பம் சந்தோஷமா இருக்கும், உன் குடும்பம் பிரியாது, நீ எல்லா வித நன்மை இருப்பேன்னு சொல்லி வாயில பேசுறாங்க. ஆனா உள்ளமோ சபிக்கப்பட்டு இருக்கிறது, உள்ளமோ சாபத்துல நிறைந்து இருக்கிறது, உள்ளத்திலேயோ கொடூர நிரம்பி இருக்கிறது. வெளியில வேஷத்தோடு பேசுகிறார்கள், வெளியில சாபத்தோடு பேசுகிறார்கள், வெளியில ஆசீர்வாதத்தோடு பேசுகிறார்கள், வெளியில ஆசீர்வதிக்கிறது போல பேசுகிறார்கள். ஆனா உள்ளமோ கொடூரமாயிருக்கிறது, கொடூரமாயிருக்கிறது. வேதனையோடு பேசுகிறார்கள், மற்றவர்களை காயத்தோடு பேசுகிறார்கள். என் தெய்வ பிள்ளைகளே, இந்த வசனத்தின் ஜெபத்தையும் பார்க்கிற நீங்க எப்படி, உங்க வாழ்க்கை எப்படி, நீங்க எப்படி பேசிக்கொண்டிருக்கிறீங்க? மற்றவங்களை காயப்படுத்தி பேசுறீர்களா? உங்க பேச்சில் ஆம் என்று ஆம், இல்லை என்று இல்லை என்று சொல்லுகிறீர்களா? ரொம்ப பேச்சு ஒரு மனுஷனை கெடுக்கும். வீண் வார்த்தை ஒரு மனுஷனை அழிக்கும். வீண் வார்த்தை ஒரு மனுஷனை கெடுக்கும்.
வீண் வார்த்தை ஒரு மனுஷனை விழச் செய்யும். தேவ பிள்ளைகளே, இந்த ஜெபத்தை பார்க்கிற, இந்த வசனத்தை பார்க்கிற கர்த்தர் உங்களுக்காக ஜெபிக்கிறார். உங்களுக்காக ஜெபம் பண்ண, உங்களுக்காக பரிசுத்த வார்த்தை வைக்க ஆசைப்படுகிறார். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை போல வாழாம, மேலே பார்த்தா மேல் பூசிக்கொண்டு பேசுவார்கள், உள்ளம் உடைத்து பார்த்தா அதில் நாற்றமாயிருக்கும், பிரோஜனம் இல்லாமல் இருக்கும். இன்னைக்கு நீயும் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையாய் பேசி கொண்டிருக்கிறாயா? வெள்ளை அடிக்கப்பட்ட வாழ்வா வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கே உங்களை அர்ப்பணிங்க. என் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். உங்க வாய் கர்த்தர் கொடுத்தது எதற்கு தெரியுமா? ஆசீர்வதிக்க கொடுத்திருக்கிறார். ஆசீர்வதிக்கிறவரை ஆசீர்வதிங்க, சபிக்கிறவரை சபிங்க என்று சொல்லல. சபிக்க சொல்லல யாரையும், சபிக்க சொல்லல யாரையும், ஆசீர்வதிக்கத்தான் சொல்லி இருக்கிறார். ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கத்தான் உங்களை அழைக்கிறார். ஒரு மனுஷனை உங்களை ஆசீர்வதிக்கத்தான் அழைக்கிறார். தேவ பிள்ளைகளே, என் தேவ பிள்ளைகளே, இப்பொழுதே உங்களை அர்ப்பணிங்க. உங்க வாயை ஒப்பு கொடுங்க. உங்க வாயை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அவர் உங்க வாயை நிரப்பும்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்க வாயில அவருடைய வார்த்தை வைக்க ஆசைப்படுகிறார். அவருடைய வார்த்தை உங்க நாவில வைக்க ஆசைப்படுகிறார். இப்பொழுதே உங்க வாயை ஒப்பு கொடுங்க. இப்பவே உங்களை ஒப்பு கொடுங்க என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இப்பொழுதே ஒப்பு கொடுங்க. இப்பொழுதே உங்க வாயை இயேசுவின் நாமத்துல ஒப்பு கொடுங்க. அந்த வாயில தேவ பரிசுத்தாவியை வைக்க விரும்புகிறார். நல்லதை பேசும்படி வைக்க விரும்புகிறார். நல்லதை பேசும்படி வைக்க விரும்புகிறார். ஒரு பிள்ளைகளை நல்ல வழிக்கு கொண்டு வந்து பேசி வைக்கும்படி வைக்கிறார். இப்பொழுதே ஒப்பு கொடுங்க. இப்பொழுதே உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் பராமரிக்கிற தேவனாய் இருக்கிறார். இப்பொழுதே உங்க வாயை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, வாய்க்கு காவல் வையும். என் வாய்க்கு காவல் வையும். என் உதடின் வாசலை காத்துக்கொள்ளும். நான் உங்க வார்த்தை மாத்திரம் தான் பேச வேண்டும், உங்க வார்த்தை மாத்திரம் தான் கூற வேண்டும் என்று சொல்லி இப்பொழுதே ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இப்பொழுதே உங்க வாயில வார்த்தை வைப்பார். பரிசுத்த ஆவியினுடைய வார்த்தை உங்களுக்குள்ள வைப்பார். வேதம் சொல்லுகிறது, லூக்கா சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்துல, இப்படியாய் தேவனுடைய நாம மகிமைப்படும்படி வேதம் சொல்லுகிறது 28, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் தான் சொல்லியிருக்கார். உங்களை நிந்திக்கிறவர்களை ஜெபம் பண்ணுன்னு தான் சொல்லியிருக்கார். நீங்க சபிக்க யாரையும் சொல்லல. யாருக்கும் சபிக்க உங்களுக்கு உத்தரவு கொடுக்கல. சபிக்க உத்தரவு கொடுக்கல. எல்லா மனுஷனும் நம்மளை போலதான். அதனால உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கணும் தான் சொல்றார். உங்களை சபிக்கிறாங்களா, உங்க வார்த்தையில வேதனைப்படுத்துறாங்களா, கோயப்படுறாங்க, அவங்களுக்கு சபிக்காதீங்க. ரிட்டன் அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கூறுங்க. உங்களை நிந்திக்கிறார்களா, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நிந்தனை மாறும். தேவ பிள்ளைகளே, உங்களை இந்த நேரத்தில் அழைக்கிறார், பரிசுத்தத்தில் அழைக்கிறார். இந்த ஜெபத்தை பாருங்க, கேளுங்க, தேவ வார்த்தையை பேசுங்க. அவங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையோட வாயும் இப்பொழுது பரிசுத்த வல்லமை இறங்கட்டும். எல்லா நாவுகளும் வாய்களும் உதடுகளும் இயேசுவின் நாமத்துல காத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, பரிசுத்த வார்த்தை மாத்திரமே பேச ஒவ்வொரு வாய்களுக்கும் காவல் வைங்க. ஒவ்வொரு வாயிலும் வார்த்தை வைங்க. பரிசுத்த ஆவியானவர் பேசுங்க. அப்படி பார்க்கிற கேட்கிற நம்புகிற ஏற்றுக்கிற இந்த வசனத்தை நம்பி ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு வாயிலும் தேவ வார்த்தை வைங்க. பரிசுத்த வார்த்தை, நேசிக்கிற வார்த்தை, அன்பு செலுத்துகிற வார்த்தை, அரவணைக்கிற வார்த்தை, அற்புதம் செய்கிற வார்த்தை, குடும்பத்தை சேர்க்கிற வார்த்தை, நன்மையான பேசி மனுஷரை காயங்களை ஆற்றக்கூடிய வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகள் கொடுக்க கர்த்தர் உதவிச்சு. பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தை ஆசை ரட்சகரும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல கர்த்தாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.